கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேர மன்னாவிற்கான வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 2. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. அதாவது பேதுரு என்ன சொல்றாரு, நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? முதலாவது அதிகாரத்துல சொன்னது போல நீங்கள் தேவனை அறிந்து கொண்டவர்களாய் தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் காண வேண்டும். அது என்னன்னா, ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. துர்க்குணம், கபடம். துர்க்குணங்கிறது என்ன? ஈவில். கபடம், புறம் இதா பேசுறது. வஞ்சகம், வஞ்சகம் என்ன? பொய்யான தகவல்களை கூறுவது. பொறாமை என்ன? சுயத்தினால சொல்லக்கூடுது. புறங்கூறுதல், பொய்களை பேசுவது. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாரு. இதை எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனத்திலையும் சொல்லும் போது, சகல விதமான கசப்பும் கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்றும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லுகிறார். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா இந்த விதமான பாவங்கள்ல நிறைய பேர் பட்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு, நீங்க தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு துர்க்குணங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து விட்டீங்க. அப்ப நீங்க உங்ககிட்ட அந்த மாதிரி துர்க்குணங்கள் இருக்கக்கூடாது. இருக்குதா இல்லையான்னு சோதித்து பார்க்கணும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 8, 9, 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லுவாரு. ஏன்னா நீங்க பாருங்க, அதுல ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பாரு. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்ப இங்கேயும் அவரும் ஒரு பெரிய லிஸ்ட கொடுக்கிறார். என்ன? இப்படிப்பட்டவங்கெல்லாம் நீங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இதேதான் இங்க பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, இப்படி எல்லாம் தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட நீங்க இனிமேலு இப்படி இருக்கக்கூடாது. எப்படி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதினது போல இங்க பேதுரு என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட தேவனுடைய மகா பெரிய உன்னதமான வெளிச்சத்திற்கு ஆச்சரியமான அந்த சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம எப்படி இன்னைக்கு அபியாசப்படுத்திக் கொள்ள முடியும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் நம்ம வாயிலிருந்து வருது. எல்லா விதமான பாவங்களுக்கும் நம்மளுடைய நாக்கு தான் மிக மோசமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம இதை பார்க்கும்போது யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும்போது என்ன எழுதுறாரு, எப்படிப்பட்ட நாக்கு நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா அந்த நாக்கின் மூலமா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளுடைய காரியங்களையும் கெடுத்து விடும் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக நமக்கு அங்க எழுதி இருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன செய்வார், முதல்ல உங்க நாக்கை நீட்டுங்கன்னு சொல்லுவாரு. அதை பார்த்து தான் உங்களுக்கு என்ன வியாதின்னு சொல்லுவாரு. இப்போ கிறிஸ்தவனா நல்ல கிறிஸ்தவனா இல்லையான்னா உங்களை கேட்கணும்னா உங்க நாக்கை காட்டுங்கன்னு சொன்னா போதும். இது எப்படி நீங்க கேட்கலாம்னா, நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்டா போதும். உங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட என்னுடைய பேச்சு, என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னை தேவனை அடையாளம் காட்டுகிறதா இல்லை எனக்குள்ள துர்க்குணங்கள் இருக்கிறதா அடையாளம் காட்டுகிறதான்னு கேட்டீங்கன்னா உங்களை திருத்தி கொள்ள வசதியா இருக்கும். ஏன்னா உங்க நாக்கு சுத்தமா இருந்தா உங்க வாழ்க்கை சுத்தம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது மத்தேயு 12:34 என்ன சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசுன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே,
நீங்க வாயினால பாவம் செய்யாதபடி தேவனை ருசித்து பார்த்தவர்களாய் ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் கிருபை பாராட்டுவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு அவங்க தங்களுடைய நாக்கை சுத்தம் பண்ணி தங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே இங்க வாசித்த இந்த எந்த ஒரு துர்க்குணத்தையும் காட்டாதபடி, புறங்கூறாதபடி, கபடம் கூறாதபடி, வஞ்சகம் பேசாதபடி, பொறாமை கூறாதபடி ஆண்டவரே அவர்கள் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனால இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய், ஒரு புதிய சந்ததியாய், உமக்கு பிரியமுள்ள சந்ததியாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.